எல்லோருக்கும் வணக்கம். மண்டே கேப் அப்ல ஓப்பன் ஆகும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கிஃப்ட் நிஃப்டி அரவுண்ட் 80 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. யுஎஸ் மார்க்கெட்லயும், குளோபல் மார்க்கெட்லயும் என்ன நடந்தது? ரீசென்ட்டா யுஎஸ் உடைய ஜாப் டேட்டா வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்பவே வீக்கா இருந்தது. பொதுவா வந்து யுஎஸ் ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஜாப் டேட்டா வந்து வீக்கா இருக்கும்போதோ, ஆர் யுஎஸ் எக்கனாமி வந்து வீக்கா இருக்கும்போதோ, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட தற்காலிகமா இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் தற்காலிகமா யுஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்தியன் மார்க்கெட்டில் தொடர்ந்து எஃப்ஐஎஸும் பை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டும் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டு இதுக்கு அடுத்து செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரீசண்டாக இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து அரவிந்தோ ஃபார்மா கொடுத்தாங்க. ஃபார்மா செக்டாரில் அரவிந்தோ ஒரு லீடர். ஸோ இந்த செக்டாரில் டிமாண்ட் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த வாரம் இந்த செக்டார் ஃபார்மா செக்டார் அண்ட் ஹெல்த் கேர் செக்டார் தொடர்ந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெக்னிக்கலாக நிஃப்டினுடைய மூமெண்ட் வந்து என்ன, க்ரூட் ஆயிலினுடைய மூமெண்ட் வந்து என்ன, கோல்டுடைய மூமெண்ட் வந்து என்ன, இதை பற்றியும் சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் சி. நிஃப்டியை டெக்னிக்கலா பார்க்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. மார்க்கெட் வந்து ஓவரால் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நகருது. இப்போ இந்த ட்ரெண்டில் கரெக்டாக அந்த சி பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது பாருங்க. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு ஒரு புல் பேக் ரேலியில் கொடுத்துருக்கான். ஸோ இப்போவும் ரீசெண்டாக இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ரைஸ் ஆகுது. சரி, இப்போ இந்த ட்ரெண்டில் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வந்த இந்த ட்ரெண்டு ஆல்ரெடி நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து அகைன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிட்டு அகைன் சி பாயிண்ட்ல சப்போர்ட்ல டச் பண்ணிட்டு திரும்பவும் மேலே ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி ரைஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எங்க டார்கெட் கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த ஹை இருக்கு பாருங்க, இந்த ஹை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுக்கும். அது ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ டபுள் டாப் ரீஜன்ல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்து ஏற்படலாம். பட் ஓவரால் ட்ரெண்டு டுவோர்ட்ஸ் 25,000. ஸோ இதை வந்து என்னன்னா ப்ராக்டிக்கலாக நீங்க செக் பண்ணி பாருங்க. சரி, நாளைக்கு மண்டே எப்படி இருக்கும்? நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம்? இன் பிட்வீன் அப்சைட்ல வந்து 24,700 அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டம் சப்போர்ட் அந்த கேப் ஃபில்லிங் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் பாட்டம் சப்போர்ட் 24,450 470ங்கிறது பாட்டம் சப்போர்ட் ஆகும். இன் பிட்வீன்ல தான் ரேஞ்ச் போண்டா தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட 24,700 அப்படின்ற ரேஞ்ச் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதுக்கு மேல இதுக்கப்புறம் ரைஸ் ஆனா மட்டுமே ஃபர்தரா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இன்ட்ராடேல கேப் அப்பே ஓப்பன் ஆனா கூட டுவோர்ட்ஸ் 24,700 வரைக்கும் தான் இந்த ட்ரெண்டு மேல ரைஸ் ஆகும். அதுக்கு மேல ஃபர்தரா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ரைஸ் ஆகும். இப்போ நீங்க 1 ஹவர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது எக்ஸாக்டா மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் 24,700 24,710ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது இமீடியட்டா அதுதான் இருக்கும். ஸோ மண்டே நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட இதை நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. ஃபர்தரா மார்க்கெட் ரைஸ் ஆனா கூட 24,700ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது லாஸ்ட் வீக் ஆர்பிஐ உடைய மீட்டிங்ல ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆனது பப்ளிக் செக்டார் பேங்க் தான். யூனியன் பேங்க், எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து செக்டார் அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல், ஐடி. இதுல நீங்க சார்ட்ல பாத்தீங்கன்னாலும் பப்ளிக் செக்டார் பேங்க் இப்போ பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ரீடெஸ்டிங் பொசிஷன்ல தான் இருக்குது. இதுல பாருங்க, இந்த ட்ரெண்டு ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ரீடெஸ்டிங் பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 8,900க்கு மேல மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது பப்ளிக் செக்டார் பேங்க்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் ரேலி வந்து கொடுக்கும். இதே நீங்க மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி கிளியரான ஒரு அப் ட்ரெண்டு. நீங்க மெட்டல்ஸ்ல எடுத்துக்கும் போது நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து 19th ஆகஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். கிளியரான ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ மெட்டல்ஸை பொறுத்தளவுக்கு அடுத்த ஸ்விங்குக்கு ரெடியா இருக்குது. அடுத்த ஸ்விங்கில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது.
கம்பேர் பப்ளிக் செக்டார் பேங்க் ரைஸ் ஆனா கூட, பப்ளிக் செக்டார் பேங்க் அந்த ரீடெஸ்டிங் பொசிஷன்ல இருக்கு. எப்ப வேணாலும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். ஈவன் தோ ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆனா கூட, இந்த இடத்துல இருந்து திரும்பலாம். பட் மெட்டல்ஸ பொறுத்தளவுக்கு கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இதையும் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபைன். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயில் நம்ம ரீசென்ட்டா ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து லைக் வந்து ஷார்ப்பா ஃபால் ஆகி ஒரு டபிள்யூ ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இதுல வந்து நெக்லைன் 7300ங்கிறது நெக்லைன். இந்த 7300 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் இங்க ரெசிஸ்டன்ஸா மாறும். அப்படி பார்க்கும்போது 7500ங்கிறது இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும்னு சொன்னோம். அதே மாரி பிரேக் அவுட் ஆச்சு. இது நான் பப்ளிக் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஷார்ப்பா ரைஸ் ஆயிருக்கு. சரி. இப்போ நியூ ட்ரேடருக்கு வந்து இந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதாவது ஓவரால் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. மார்க்கெட்டுடைய பிஹேவியர் உங்களுக்கு வந்து புரியும். ஓவரால் ட்ரெண்ட் வந்து இங்கே ரீசென்ட்டா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே. இதுவரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. 2வது பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு டபிள்யூ ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு டபிள்யூ ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆயி இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க இங்கிருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்ட ட்ராக் பண்ணணும். அதே நேரம் ப்ரீவியஸா இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட ட்ராக் பண்ணணும். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல, அதாவது 7500க்கு மேல பிரேக் அவுட் ஆகும்போது, ஃபர்தரா மார்க்கெட் தொடர்ந்து அப் சைட் ரைஸ் ஆகும். 7900 வரைக்குமே அப் சைட்ல ரைஸ் ஆகும். மினிமம் 7800 வரைக்கும் ரைஸ் ஆகும். இந்த வாரம் இத ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஃபைன். தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வாரம் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.